தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 37,000 கோடி ரூபாயை நடுவண் அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களை கவர்ந்து இழுப்பதாக புகழ்ந்துரைத்துள்ளார். இந்த அரசு, தளபதி ஸ்டாலின் அரசு, இந்து கோவில்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செய்கிறார். ஆகவே இது மதச்சார்பற்ற அரசு. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நினைக்கின்ற அரசு. 37,000 கோடி மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க விடாமல். அதே போல கல்வித்துறையில் 2 லட்சம் கோடி, 37,000 லட்சம் கோடி, இப்போது 2 லட்சம் கோடி கல்வித்துறைக்கு அனுமதிக்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிடியன் மாடல் கவர்மெண்ட், திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலே உள்ள பிற மாநிலங்களை எல்லாம் கவர்ந்து இருக்கிறது. அந்த மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசை போல நாம் இருக்க வேண்டும் நினைக்கிறார்கள்.